கொண்டிருக்கிறார்கள். தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போட வேண்டாம், சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். திமுககாரர்கள் பேசாமல் இருக்கலாம், திமுககாரர்கள் வாய்மூடி மௌனித்து இருக்கலாம். திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது. பாரதிய சீமான் அவர்கள் பேசியதுல என்ன வியப்பு இருக்கு? அந்த பிராமண கடப்பாரை கொண்டு தான் இந்த திராவிடத்தை இருப்ப. இந்த திராவிடத்தை நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டுச்சு இல்லையா அண்ணன் திருமாவனுடைய கட்சி வன்னியரசு கிட்ட. அந்த திராவிடத்தை சாதி பார்த்து சீட்டு கொடுக்கிற திராவிடத்தை, பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வைக்கிற திராவிடத்தை, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை ஊராட்சி மன்ற தலைவர் ஆனாலும் அவங்களை சேர்ல உட்கார வைக்காம தரையில உட்கார வைக்கிற அந்த திராவிடத்தை, இன்றைக்கும் மேல்பாதி கோவில்ல பறையர்களும் வன்னியர்களும் வழிபடக்கூடிய அந்த திரௌபதிமன் கோயில்ல அந்த பறையர்களுக்கான உரிமையை வாங்கி தராம சீல் வச்சு மூடுகிற ஆலயினுடைய ஒரு போராட்டம் நடத்திய வைத்தியநாத ஐயருங்கிற பிராமண கடப்பாறையை கொண்டு ஏன் திராவிடத்தை தகர்ப்புங்கிறாருன்னா, வைத்தியநாத ஐயர் ஆலயினுடைய போராட்டம் நடத்துறாரு. ஆனா வைத்தியநாத ஐயர் என்பதற்காகவே அவரை ஏற்றுக்கொள்ளாத திராவிடம் மேல்பாதியில் சீல் வச்சு மூடுது. அப்ப வைத்தியநாத ஐயருங்கிற பிராமண கடப்பாறையை கொண்டு மேல்பாதி கோயிலுடைய பூட்டை உடைச்சு அந்த திராவிடத்தை தகர்ப்பேன்னு சீமான் சொல்றாரு. என்ன தப்பு இருக்கு? பிராமணர்களை கொண்டு திராவிடர்கள் அழிப்பணும்னு சீமான் சொல்ற. பிராமணர் கடப்பாறைனா வைத்தியநாத ஐயர், பாரதி, ஊவேசா இவர்களை போன்ற பிராமண கடப்பாறை தமிழுக்காக, தமிழருக்காக, தமிழ் மண்ணுக்காக உழைத்தவர்களை முன்னிறுத்தி இந்த போலியான திராவிட கட்டமைப்பை உடைப்பேன்னு சொல்றாரு. என்ன தப்பு இருக்கு?